முன்பொரு காலத்தில் மிருகண்டு முனிவர் என்பவரும் அவரது மனைவி மருதவதி தேவியும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தனர். பல ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கவில்லை. மனம் நிறைந்த அர்ச்சனைகள், யாகங்கள் செய்து இறைவனை வேண்டினர். அவரது தெய்வ பக்தியைக் கண்டு திருநீலகண்டர் மகிழ்ந்தார். முனிவர் மற்றும் அவரது மனைவியின் பக்தியை பரிசீலித்து அவர்களுக்கு ஒரு தேர்வு கொடுத்தார். நீங்கள் ஒரு நீண்ட ஆயுளுடன் பிறக்கும் மூடக்குழந்தையை விரும்புகிறீர்களா, அல்லது குறுகிய ஆயுளுடன் ஒரு புத்திசாலி, இறை பக்தி கொண்ட மகனை விரும்புகிறீர்களா என்று சிவன் கேட்டார். மிருகண்டு முனிவரும் மருதவதியும், நாங்கள் பக்தியுடன் வாழும் ஒரு புத்திசாலி மகனையே விரும்புகிறோம் என்று வேண்டினார்கள். சிவபெருமானும் வேண்டுதலுக்கு இணங்க அவர்களுக்கு ஒரு சிறந்த புத்திசாலி மகனாக மார்கண்டேயர் பிறந்தார். ஆனால் அவரது ஆயுள் வெறும் 16 ஆண்டுகளே என்பதும் தீர்மானிக்கப்பட்டது. மார்கண்டேயர் சிறு வயதிலிருந்தே சிவபக்தராக வளர்ந்தார். அவர் இறைவனின் மீது கொண்டுள்ள பக்தி அவனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் வெளிப்பட்டது. 16வது வயதில் யமதர்மன் அவரது உயிரை பெற வந்தார். மரணத்தை நேருக்கு நேராக எதிர்கொண்ட மார்கண்டேயர் அந்த நொடியே திருக்கடவூர் சிவலிங்கத்திற்கு அணுகி இறைவனை தழுவிக்கொண்டு ஓம் நமசிவாய் என உரத்த குரலில் ஜெபித்தார். யமன் தனது பாசகயிற்றினால் மார்கண்டேயரை கட்டிக்கொள்ள முற்பட்டபோது சிவபெருமான் கோபமடைந்து யமதர்மரிடம், மார்கண்டேயர் என் பக்தன், அவரை தொட்டால் உன்னை அழித்து விடுவேன் என்று யமனை அழித்தார். அதனால் யமன் உயிரிழந்தான். இறைவன் தனது திருவருளால் யமனை மறுபடியும் உயிர்ப்பித்தார். யமன், இறைவா, உலக ஒழுங்கு குலைந்துவிடும், யாரும் இறக்க மாட்டார்கள் என கேட்டபோது சிவன் மார்க்கண்டேயருக்கு அமரத்துவம், அதாவது நித்திய வாழ்வு என்ற பாக்கியம் வழங்கினார். இக்கதையால் நாம் சிவபக்தி மற்றும் இறைவன் மீது கொண்டுள்ள பக்தி நம்மை எவ்வளவு உயர்வடையச் செய்யும் என்பதை அறிகிறோம். மார்கண்டேயர் இன்று வரை 16 வயது சிறுவனாகவே இருப்பதாகவும் மரணமற்றவர் என்றும் கருதப்படுகிறது. இது சிவபெருமானின் கருணை மற்றும் பக்தர்களுக்கு அவர் அளிக்கும் அருள் என்பதற்கான சான்றாக விளங்குகிறது.